தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது முத்தப்பருவத்தின் 8வது பாடலாகும். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்துப் பாடல். அன்னையே, உன்னையே என் கண்ணுக்குள் உருவாக்கி உள்ளத்தில் உயிர் கொடுத்தேன். அன்னையே, உன்னை மணக்கோவில் மூலத்தில் அலங்கரிக்க அர்ப்பணித்தேன். பின்னை நீ என் குல தெய்வமாய் திகழ்ந்தாய். பிறப்பழிக்க தினம் வேண்டும் என்னையே உன் எழிலாடும் கோபுரமாய் இயங்க வைத்தாய் இன்பமயமே. தொடர்வது முத்தப்பருவத்தின் 8வது பாடல். தங்கு ஓல் இடும் கடல் தானைக்கு வெந்திடு தராபதிகள் முன்றில் தூர்த்த தமனிய குப்பையும் திசை முதல்வர் தடமுடி தாமமும் தலைமயங்க செங்கோலிடும் கை கொடுங்கோலோடும் திரிகுறும்பன் கொடிச்சுரவும் நின் கொற்ற பதாகை குழாத்தினொடும் ரசதக் குன்றினும் சென்றுலாவ பொங்கு ஒல வேலை புறத்தினொடு அகத்தின் நிமிர் போராழி பருதி இரத பொங்காழி மற்ற பொறுப்பாழியில் திரி புலம்பை புலம்பு செய்ய செங்கோல் திருத்திய முடிச்செழியற் கோமகள் திருப்பவழ முத்தம் அருளே. தேல் வைத்த ஒன்கொடியை வலம் வைத்த பெண்கொடி திருப்பவழ முத்தம் அருளே. தொடர்வது இப்பாடலுக்கான தெளிவுரை. சங்கு முழங்கும் கடல் போன்ற படைகளிடம் தோற்று புறமுதுகு காட்டி ஓடிய மண்ணாளும் மன்னர்களெல்லாம் அரண்மனை முற்றம் நிறைய கொண்டு வந்து கப்பமாக குவித்த பொற்குவியல்களும் திசைக்கு அதிபதிகளாக உள்ளவர்களின் தலைமுடி மாலைகளும் ஒன்றாக கலந்து கிடக்கின்றன. வாசம் வீசும் கொடிய மலர் அம்புகளை கையில் ஏந்தியபடி திரியும் மன்மதனின் சுறாமீன் கொடியும் நின் வெற்றி கொடியான மீனக்கொடியும் வெள்ளி பனிமலை கைலாயம் வரை சென்று உலவக்கூடியன. கடலின் உள்ளும் வெளியிலும் சென்று வரும் சூரிய கடவுளின் தேர் சென்று தனி ஆணை செலுத்தும் சக்கரவாளகிரி தனிமை கெட்டு வருந்த ஆற்றல் பெற்ற செங்கோலை உடையவன் பாண்டிய மன்னன். அத்தகைய செங்கோல் செலுத்திய முடியணிந்த பாண்டிய மன்னரின் சிறந்த மகளே, அழகிய பவழ இதழ்களால் முத்தம் தந்து அருள்க. மீன் அமைந்த ஒளி பொருந்திய மீனக் கொடியை வெற்றி கொடியாக கொண்ட பெண் கொடியே, அழகிய செம்பவழ இதழ்களால் முத்தம் தந்து அருள்க. முருகனுடைய அவதாரம் நிகழ வேண்டி தேவர்களுக்காக சிவனின் தவத்தை கலைக்க முயன்று சாம்பலான மன்மதன் இப்போது தன் சுறாமீன் கொடியோடு மீனாட்சி அம்மையின் மீனக்கொடியின் துணையால் கைலாயம் செல்ல முன் சக்கரவாளகிரியில் தனியாட்சி செலுத்திய கதிரவனுடன் அன்னையின் அருள் ஆட்சியும் நடைபெற்றதை குறிப்பதாக இப்பாடல் அமைகிறது. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். கடல் தானை கடல் போன்ற பெரும்படை, வெண்ணிடு தோற்கும், தராபதிகள் மன்னர்கள், தமனிய குப்பை பொற்குவியல், திசை முதல்வர் திக்கு காவலர்கள், தலைமயங்க ஒன்றாக கலந்து கிடக்க, கொங்கு ஒலிடும் மணம் கமழும், குறும்பன் மன்மதன், கொற்றப்பதாகை வெற்றிக்கொடி, ரசதக்குன்று வெள்ளிமலை, பேராழி ஆணைச்சக்கரம், செழியர் பாண்டியர், கோமகள் அரசி. தொடரும் நேரம் இயலாய் வந்த முத்தப்பருவத்தின் இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம். சங்கு ஓலிடும் கடல் தானைக்கு வெந்திடு, சங்கு ஓலிடும் கடல் தானைக்கு வெந்திடே, தராபதிகள் முன்றில் தூர்த்த, தராபதிகள் முன்றில் தூர்த்த தமனிய குப்பையும்
தமனிய குப்பையும் திசை முதல்வ தடமுடி தாமமும் தலைமயங்க தமனிய குப்பையும் திசை முதல்வ தடமுடி தாமமும் தலைமயங்க கொங்குவோலிடும் கை கொடுங்கொலொடு கொங்குவோலிடும் கை கொடுங்கொலொடு திரி குறும்பன் கொடி சுரவோ கொங்குவோலிடும் கை கொடுங்கொலொடு திரி குறும்பன் கொடி சுரவோ நின் கொற்ற பதாகை குழத்தினோடு ரசத குண்டினோ சென்றுலாவ கொற்ற பதாகை குழத்தினோடோ ரசத குன்றினும் சென்றுலாவ பொங்கோல வேலை புறத்தினொடு அகத்தின் பொங்குவோல வேலை புறத்தினொடு அகத்தின் நிமீர் போராழி பருதீரத நிமீர் போராழி பருதிரத பொங்காழி மற்ற பொறுப்பாழியில் திரி பொங்காழி மற்ற பொறுப்பாழியில் திரி புலம்பை புலம்பு செய்ய புலம்பை புலம்பு செய்ய செங்கோல் திருத்திய முடிச்செழியர் கோமகள் செங்கோல் திருத்திய முடிச்செழியர் கோமகள் திருப்பவழ முத்தமருளே செங்கோல் திருத்திய முடிச்செழியர் கோமகள் திருப்பவழ முத்தமருளே சேல் வைத்த உன் கொடியை பலம் வைத்த பெண் கொடி சேல் வைத்த உன் கொடியை பலம் வைத்த பெண் கொடி திருப்பவழ முத்தம் அருளே திருப்பவழ முத்தம் அருளே திருப்பவழ முத்தம் அருளே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்வது ஐயன் நிகழ்த்திய திருவிளையாடல். இன்று நாம் காண இருப்பது மதுரையை நான்மாட கூடலாக்கிய படலம். வருணன் தன் செயல் தவறி நாணமுற்று கண்கள் சிவக்க கோபாக்னியோடு உடல் கருகி கடலும் ஆறும் வற்ற வெகுண்டு நின்றான். சோமசுந்தர கடவுளின் திருவிளையாடலை தெளியாது மீண்டும் 7 மேகங்களை அழைத்தான். நீங்கள் கடல் வற்றியது என்று சொல்லும்படி நீரினை குடித்து மேல் எழுந்து இடித்து மழையாக பெய்து மதுரை நகர் முழுவதையும் விரைந்து அழிக்க கடவீர்களாக என்றான். உடனே அந்த 7 மேகங்களும் விரைந்தன. பூமி தெரியும்படி கடல் நீர் முழுவதும் வற்றும்படி குடித்து உடம்பு கருத்து மேலே எழுந்தன. மின்னல்கள் வெட்டின. திசைகளும் வானுலகமும் செவிடுபட்டன. பாதாளமும் நில உலகமும் பிளக்கவும் பெரிய மலைகள் 8ம் வெடிக்கவும் மேருமலை சாயவும் ஊழிக்காலத்தில் வெடிக்கும் அண்ட கடாகத்தின் ஒலி போல பலமாக ஒலித்தன. இடியேறுகள் வீழ்ந்தன. அப்பொழுது உலகை சுமக்கின்ற ஆதிசேஷன் தன் 1000 படங்களில் உள்ள ரத்தினங்களை சிந்தி உடலை நெளித்தான். அஷ்டதிக்கிலும் உள்ள பெரிய யானைகளும் தங்கள் தங்கள் நிலை கெட்டு நடுநடுங்கின. பெருமழை தாரைகள் சொரிந்தன. மீன்கள் துள்ளி குதித்தன. 7 மேகங்களும் சராச்சரம் அனைத்தையும் சூழ்ந்து மூடின. ஊழிக்கால ருத்ரமூர்த்தியைப் போல ஆகாயமும் பூமியும் திசைகளும் தெரியாவண்ணம் பரவி ஒளியை மறைத்து இருளை தோற்றுவித்தன. பெருங்காற்றும் சூழ்ந்து தாக்கி அடித்தது. மதுரை நகர் மேகங்களால் முற்றுகையிடப்பட்டது.
எத்துக்கிலும் ஒரே மேகக்கூட்டம். அபிஷேக பாண்டியனும் நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இதைக் கண்டு உலகம் அழியும் நாள் இதுதான் போலும் என்று வாடினார்கள். சோமசுந்தர கடவுளின் திருவிளையாடலை உணர்ந்தறிந்த பாண்டிய மன்னன், ஐயனே காத்தருள்க என்று மக்கள் புடைசூழ கோவிலை அடைந்தான். சோமசுந்தர கடவுளின் திரு அடிகளில் விழுந்தான். பாண்டியர்களுக்கு நேரும் துன்பங்களை போக்கியருளும் சோமசுந்தர கடவுள் 4 முகில்களையும் முன்போலவே நோக்கி, நீங்கள் இம்மதுரை பதியின் 4 எல்லைகளையும் சூழ்ந்து 4 மாடங்கள் ஆவீர், 7 மேகங்களையும் விளக்குவீர்களாக என்று பணித்து அருளினார். மறுகணம் மேகங்கள் 4 மாடங்களாகி வளைந்து 4 திசைகளிலும் சூழ்ந்து ஒன்றுபட்டு இடைவெளி இல்லா வண்ணம் தாம் ஒரே குடிசையாகி மாடங்களும் கோபுரங்களும் செய்குன்றுகளுமாகிய இவை தூண்களைப் போல் நின்று தாங்க மதுரை நகர் முழுவதையும் மூடிக்கொண்டன. அந்4 மாடங்களில் உள்ள நகரத்தார்களும் மந்திரிமார்களும் பாண்டியனும் அவன் சேனைகளும் அசையும் பொருள்களும் அசையா பொருள்களும் பிற உயிர்களும் தங்கி முன்பு இருந்ததை விட இன்பக்கடலில் நீந்தி மகிழ்ந்தன. வருணன் விடுத்த மேகங்களை தடுக்கும் பொருட்டு சிவபெருமானது திருச்சடையினின்றும் நீங்கிய மேகங்கள் 4ம் மலை போல் உயர்ந்தன. அவையே 4 மாடங்களாக கூடுதலினாலே மதுரை மாநகரம் அந்நாள் தொட்டு 4 மாடக் கூடல் என அழைக்கப்படுதலாயிற்று. நாளையும் ஐயனின் திருவிளையாடல்கள் தொடரும். முத்தப்பருவத்தின் 8வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயன் நிகழ்த்திய திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.